இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகள். வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். 7ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு கேப்டன் விஜயகாந்த், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வாழ்த்து. இடையூறுகளை கடந்து மேலும் சிறப்படைய வேண்டும் என்றும் விருப்பம். வெற்றிகரமாக 7ஆம் ஆண்டில் கால் பதிக்கிறது நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி. தொடர்ந்து ஆதரவளித்து வரும் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள், விளம்பரதாரர்கள், நேயர்கள் உள்ளிட்டோருக்கு நன்றி. எந்தவித சமரசமும் இல்லாமல் நடுநிலையோடு செய்திகளை வழங்கி வரும் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து. மக்களின் பேராதரவோடு மேலும் சிறக்க வேண்டும் என்றும் விருப்பம். திமுக தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மு.க. ஸ்டாலினுக்கு கேப்டன் வாழ்த்து. அண்ணா கலைஞர் வழியில் கட்சியை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். பெரும்பான்மை இல்லாத எடப்பாடி பழனிசாமி ஆட்சி விரைவில் கவிழும். நாடாளுமன்ற தேர்தலோடு தமிழக சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தகவல். 6000 ரயில் நிலையங்களில் விரைவில் இலவச வைஃபை வசதி. ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதி. பெட்ரோல் ₹81.22 டீசல் ₹73.69 விற்பனை. தொடர் விலையேற்றத்தால் கடுமையாக பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விரிவான செய்திகள். 7ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக விடுக்கப்பட்டுள்ள வாழ்த்து செய்தியில், கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி 7ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த நன்னாளில் உலகம் முழுவதும் உள்ள மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ள கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி மேலும் புகழ், செல்வாக்கை பெற்று சிறந்த முறையில் பயணிக்க மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் எத்தனையோ இடையூறுகள் மற்றும் பிரச்சினைகள் வந்தாலும் அனைத்தையும் எதிர்கொண்டு கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி மென்மேலும் வளர்ச்சியடைய வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நடுநிலையோடு செய்தி வெளியிட்டு மக்கள் பேராதரவை பெற்றுள்ள கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி வெற்றிகரமாக இன்று 7ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. கடந்த 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி தொடங்கப்பட்டது. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குத்துவிளக்கேற்றி வைத்தார். உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் என்ற முழக்கத்துடன் களமிறங்கிய கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி மக்களிடையே அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. பல்வேறு முக்கிய பிரமுகர்களின் கலந்துரையாடல், அரசியல் விவாதம், பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வருகிறது. அனைவரின் பேராதரவை பெற்றுள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி இன்று 7ஆம் ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைத்துள்ளது. கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி வெற்றிகரமாக 7ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்துள்ளதற்கு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள், விளம்பரதாரர்கள், நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், படப்பிடிப்பாளர்கள், நேயர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் கேப்டன் குழுமம் நன்றி தெரிவித்துள்ளது. அத்துடன் தொடர்ந்து மக்கள் சேவையாற்ற நல்லாதரவு நல்குமாறும் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி மக்களின் பேராதரவோடு மேலும் சிறக்க வேண்டுமென அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடந்த 2012ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி வெற்றிகரமாக இன்று 7ஆம் ஆண்டில் கால் பதிக்கிறது. இந்நிலையில் மக்களின் பேராதரவோடு அரசியல் மற்றும் சமூகத்தில் நடைபெறும் அத்துமீறல்களை துணிவுடன் எடுத்துச் செல்லும் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி மேலும் சிறப்புடன் வளர வேண்டும் என அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கேப்டன் தொலைக்காட்சிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில், என் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் தொலைக்காட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்று வரக்கூடிய ஆட்சியினுடைய ஊழல்களை அம்பலப்படுத்துகிற விதத்திலேயும், பல்வேறு விதமான பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்டிருக்கிற விதத்திலேயும் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
மேலும் பல ஆண்டுகள் தொடர்ந்து வெற்றிகரமாக கேப்டன் தொலைக்காட்சி செயல்பட மக்களுக்கு பணியாற்ற மக்களை மகிழ்விக்க வாழ்த்துகிறேன். சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மற்றும் கேப்டன் தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய அத்தனை பேருக்கும் அதனுடைய நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை காங்கிரஸ் சார்பில் என் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி தமிழ் சமூகத்தினுடைய பேரன்பை பெற்ற மகத்தான தொலைக்காட்சி நம்முடைய கேப்டன் நியூஸ். நாட்டில் நடக்கின்ற அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் அறிந்து கொள்கிற வகையில் எளிய முறையில் விரைந்து தருகிற செய்தியை தருகிற நம்முடைய தொலைக்காட்சி கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி. அது கல்வி, சுகாதாரம், மருத்துவம், அரசியல், விளையாட்டு, சமூகத்தில் நடக்கிற ஏற்றத்தாழ்வுகள், அரசாங்கத்தின் மீதான பல்வேறு கோரிக்கைகளுக்கான அறவழி போராட்டங்கள், பல்வேறு வகையான மக்களினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற, சமூகத்தில் மக்களினுடைய இன்ப துன்பங்களை எல்லாம் நுகர்ந்து தனக்கே உரித்தான அந்த ஊடகத்துறையினுடைய தர்மத்தை நிலைநிறுத்தி நடுநிலையோடு செய்தியை தருகிற தொலைக்காட்சி நம்முடைய கேப்டன் நியூஸ் டிவி. கேப்டன் செய்தி தொலைக்காட்சி தன்னுடைய 6 ஆண்டு கால பயணத்தை நிறைவு செய்து 7வது ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிறது. நேர்மைத்தன்மையோடு மக்களின் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து தெளிவுபடுத்தி மக்களிடத்திலே உண்மையும் நேர்மையுமாக கொண்டு சென்ற கேப்டன் செய்தி தொலைக்காட்சி மீண்டும் மீண்டும் தன் பணியை தொய்வின்றி செய்து மென்மேலும் பல்வேறு வெற்றிகளை குவிக்க உள்ளன்போடு வாழ்த்துகிறேன். கேப்டன் செய்திகள் தொலைக்காட்சி 7வது வருடத்தை காண இருப்பதறிந்து எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேமுதிகவின் சார்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய முயற்சியால் ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு நிகழ்வுகளிலே உடனுக்குடன் செய்திகளை கொடுத்து மக்களினுடைய மனங்களை வெல்லக்கூடிய அளவுக்கு பல்வேறு படித்தரங்களுக்கு செல்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தேன். மக்கள் ஒருபுறம், தெய்வம் ஒருபுறம், பக்கம் துணை என நிற்கும் இருபுறம் என்று ஆராதிக்கப்பட்ட புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்களுடைய தொலைக்காட்சி 6ஆம் ஆண்டு முடிந்து 7ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது. 7 இசை, 7 வண்ணங்கள், 7 கடல், 7 மலை என்று சொல்வதைப் போன்று 7ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற கேப்டன் தொலைக்காட்சி செய்தி தொலைக்காட்சி மின்முட்ட சிறப்பு பெற்று சமூகம் சார்ந்து ஏழை எளிய மக்களுடைய செய்திகளை பிரதிபலிக்கின்ற விதத்தில் கடமையாற்றி கொண்டிருக்கின்றது. பொழுதுபோக்கு என்ற தொலைக்காட்சிகள் மத்தியில் சமுதாயத்தை பழுதுபார்க்கின்ற தொலைக்காட்சியாக கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி இருந்து கொண்டிருப்பது வரவேற்க வேண்டியது, வாழ்த்துக்குரியது. உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் என்ற வாசகத்தின் அடிப்படையில் எந்தவித சமரசமும் இல்லாமல் செய்திகளை முந்தி தருவதில் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி நிகரில்லை என்றும் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். கேப்டன் செய்திகள் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனப்பூர்வமான இதயபூர்வமான நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். 6ஆம் ஆண்டு முடிந்து 7ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற இந்த சிறுவயது குழந்தை இன்னும் ஒரு இளைஞனைப் போல 25 ஆண்டு காலம் வெள்ளி விழா கண்டு, அதே போன்று பொன் விழா கண்டு, பல விழாக்களை கண்டு நாட்டு மக்களுக்கு நல்ல விஷயங்களை, சமுதாய விஷயங்களை அளித்து ஒரு சமுதாயத்தில் ஒரு நிலைக்கத்தக்க நல்ல பேரினை நிச்சயம் கேப்டன் செய்தி பிரிவு நிச்சயம் பெறும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது. கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி சேனல் 6 வருடங்களை கடந்து 7வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. செய்தி ஊடகங்கள் ஜனநாயகத்தில் முக்கியமான பங்கு வகிப்பவை. அந்த விதத்தில் தமிழகத்தில் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி செய்திகளை அதனுடைய உண்மைத்தன்மையோடு, நடுநிலைமையோடு, வேகமாகவும், அதே சமயம் வெறும் பரபரப்பிற்காக இல்லாமல் உண்மையாகவே சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையில் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் இன்னும் தமிழக மக்கள் விரும்பக்கூடிய தொலைக்காட்சி சேனலாக முதலிடத்திற்கு வருவதற்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். கேப்டன் தொலைக்காட்சி நிறுவனம் துவக்க பெற்று கடந்த 6 ஆண்டுகளாக மிகச்சிறப்பான முறையில் செயல்பட்டு மக்களுக்கு செய்திகளையும் மற்ற விஷயங்களையும் கொண்டு சேர்த்தது மிகவும் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இருந்தது போல் 7வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்து இனி வருகின்ற காலங்களிலும் மிகச்சிறப்பான முறையிலே மக்களுக்கு உண்மை செய்திகளையும் மக்களுக்கான கலை நிகழ்ச்சிகள் போன்ற பல்வேறு விஷயங்களையும் கொண்டு சேர்ப்பதில் முதல்நிலை பெறுவதற்கு அன்னை பராசக்தியினுடைய
அருள் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகின்றேன். நன்றியுடன். 6வது ஆண்டை நிறைவு செய்து 7வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் செய்திகள் நடுநிலையாக இருப்பது மட்டுமல்லாமல் தொடர்ந்து நல்ல செய்திகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பல விவாதங்கள் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கேப்டன் செய்திகள் தொலைக்காட்சி 6 ஆண்டுகளை நிறைவு செய்து 7வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை அறிந்து பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தொலைக்காட்சி அனைத்து தரப்பினரின் நன்மதிப்பையும் பெற்று வளர்ந்தோங்கி வருகிறது. இது மென்மேலும் வளர்ந்து சிறப்புற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார வாழ்த்துகிறேன். இதேபோல் செய்திகளை கடந்து சினிமா மற்றும் மக்கள் விரும்பும் ஜனரஞ்சக நிகழ்வுகளையும் தொகுத்து வழங்கி வரும் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு பல்வேறு தரப்பிலும் வரவேற்பு அதிகரித்து வருகிறது. சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல்வேறு செய்திகள் காத்திருக்கின்றன. இணைந்திருங்கள். திமுக தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மு.க. ஸ்டாலினுக்கு கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், அறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் பாதையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அந்த தலைவர்கள் வழியில் ஸ்டாலின் சீரும் சிறப்புமாக வழிநடத்த வேண்டும் என்று வாழ்த்தியுள்ளார். மேலும் இயக்கத்திற்கு பெருமையையும் புகழையும் சேர்த்திட தனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் கழக பொருளாளராக துரைமுருகன் தேர்வு செய்யப்பட்டமைக்கும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்வதாக அந்த செய்திக்குறிப்பில் கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். என்.டி. ராமாராவின் மூத்த மகன் நந்தமுரி ஹரிகிருஷ்ணா கார் விபத்தில் உயிரிழந்தார். அவருக்கு வயது 61. நடிகரும் தெலுங்கு தேச கட்சியைச் சேர்ந்தவருமான நந்தமுரி ஹரிகிருஷ்ணா சென்ற கார் விபத்தில் சிக்கியது. நர்கேட்பள்ளி அட்டன்கி நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் படுகாயமடைந்த ஹரிகிருஷ்ணா சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி ஹரிகிருஷ்ணா உயிரிழந்தார். முன்னாள் எம்பியான இவர் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் என்.டி.ஆரின் மகனும் நடிகர் ஜூனியர் என்.டி.ஆரின் தந்தையும் ஆவார். பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து ஏறுமுகமாக இருந்து வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். பெட்ரோல் விலை விரைவில் 100 ரூபாயை எட்டும் என்பதால் அனைத்து தரப்பினரும் அதிருப்தியடைந்துள்ளனர். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வரும் நிலையில் இந்தியாவில் மத்திய அரசு மாநில அரசுகளும் பெட்ரோலிய பொருட்கள் மீதான வரியை குறைக்க மறுத்துவிட்டன. இதனால் இந்தியாவில் அண்மை காலமாகவே பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்ந்து வருகிறது. 15 நாட்களுக்கு ஒருமுறை என்ற விலை மாற்றத்தை தொடர்ந்து நாள்தோறும் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. இதனால் பெட்ரோல் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. நேற்று பெட்ரோல் லிட்டருக்கு 14 காசுகள் உயர்ந்து 80 ரூபாய் 94 காசுகளுக்கும், டீசல் விலை 15 காசுகள் அதிகரித்து லிட்டருக்கு 73 ரூபாய் 38 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 81 ரூபாய் 22 காசுகளுக்கும், டீசல் விலை லிட்டருக்கு 73 ரூபாய் 69 காசுகளுக்கும் இன்று விற்பனை செய்யப்படுகிறது. ராக்கெட் வேகத்தில் செல்லும் இந்த விலை உயர்வு அடுத்த ஒரு மாதத்தில் 100 ரூபாயை எட்டும் என்று பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். சாதாரண மக்கள் அடிப்படை மக்கள் இன்றைக்கி பெட்ரோல் விலை இவ்வளோ இது மாதிரி இருக்குதுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வாங்குறது ஒரு 10,000 ரூபாய் சம்பளம்னா இந்த பெட்ரோலுக்கு டெய்லி நாங்கள் போட்டுன்னு போகிறதுலேருந்து எங்களுக்கு பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 3,000 ரூபாய் போயிடுது மாதமானா. நாங்கள் 7,000 ரூபாய் வச்சுன்னு நாங்கள் என்ன குடும்பம் நடத்துறது? அந்த மாதிரி இருக்குது இந்த அரசு. வேறு என்ன பண்ண முடியும்? அது பொறுப்புள்ளவங்க யாருன்னா முக்கியமானவங்க இந்த அரசுக்கு வந்தாங்கன்னா அது ரொம்ப நிம்மதியாக இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா இப்போ நடக்கிற அரசு அரசாகவே எங்களுக்கு தெரில. வரப்போகிற அரசு ஏமாத்திர அரசு தான் வரப்போகுது. அதுக்கு முக்கியமான காரணம் புதுசாக வரவங்க வந்தாங்க தான் அதுக்கு ஒரு விடுவிக்குது. வேறு எதுவும் கிடையாது. நிறைய பாதிப்பு சார். பெட்ரோல் போட்டு எங்களால் செலவழிக்க முடியல. அதான் கேஸ் வண்டியாக பார்த்து ஓட்டணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். எங்களால் முடியல. நாங்கள் சொந்த வண்டி வச்சுருக்கோம். பெட்ரோல் போட்டு தான் ஓட்டுறோம். ரொம்ப இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படியே ஒரு நாள் உயர்த்தினே போனால் எங்கே போய் முடியும்னே தெரியல. இப்போ இன்றைக்கி நேற்று இருந்தது இன்றைக்கி ஏறிடுச்சு, அப்புறம் நாளைக்கு ஏறிக்கினே இருக்கும். இதுக்கு எதனா தொடர்ந்து உச்சத்தை அடைந்து வரும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் தாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் டீசல் விலை உயர்வால் தங்கள் வருவாய் வெகுவாக குறைந்து போனதாகவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் புகார் தெரிவிக்கின்றனர்.
தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சிக்கு பெரும்பான்மை இல்லாததால் நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் நடைபெற வாய்ப்புள்ளதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தல் சேர்ந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 18 எம்எல்ஏக்கள் சம்பந்தமான வழக்கில் தீர்ப்பு வருகிற போது அது எம்எல்ஏக்களுடைய பதவி ரத்து என்று வந்தாலும் சரி அல்லது தொடர்கிறார்கள் என்று வந்தாலும் சரி, ரெண்டு நிலையிலேயும் இப்போது இருக்கிற எடப்பாடி அரசு அதிமுக அரசுக்கு பெரும்பான்மை இல்லை என்பது உறுதி செய்யப்படும். நம்பிக்கை தீர்மானமோ நம்பிக்கை இல்லா தீர்மானமோ வந்தால் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வருகிற போது அதிமுக ஆட்சி கவிழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் விரைவிலே வர இருக்கிற காரணத்தினாலே அநேகமாக நாடாளுமன்ற தேர்தல் கூட முன்கூட்டியே வர வாய்ப்பு இருக்கிறது. விரைவில் 6000 ரயில் நிலையங்களில் இலவச வைஃபை வசதி ஏற்படுத்த உள்ளதாக ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். டெல்லியில் ஸ்மார்ட் ரயில்வே என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்பத்தின் நவீன அம்சங்களை பயணிகளுக்கு கிடைக்கச் செய்வதில் ரயில்வே ஆர்வம் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் முதல் இப்போது வரை 74% ரயில்கள் குறித்த நேர இயக்கப்படுவதாக தெரிவித்த அவர், ரயில் என்ஜின்களில் GPS கருவியை பொருத்தி ரயில் சென்று கொண்டிருக்கும் இடத்தை துல்லியமாக அறிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் அடுத்த 6 முதல் 8 மாதங்களில் கூடுதலாக 6000 ரயில் நிலையங்களில் இலவச வைஃபை ஏற்படுத்தப்படும் என்று அமைச்சர் பியூஷ் கோயல் அப்போது தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவுக்கு போர்க்கால அடிப்படையில் இழப்பீடு வழங்க வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். கேரளாவில் கடந்த 8ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை 11 நாட்கள் பெய்த பேய் மழையின் காரணமாக மாநிலம் முழுவதும் வெள்ளத்தில் முழுகியது. கேரள மழை வெள்ள சேதங்களை பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இந்நிலையில் மழை வெள்ள சேதங்களை பார்வையிடுவதற்காக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நேற்று கேரளா சென்றார். டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் திருவனந்தபுரம் சென்ற அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் செங்கனூர் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டார். செங்கனூரில் உள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை அவர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய மீனவர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு விருதுகள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து 2ஆம் நாளான இன்று கோழிக்கோடு, வயநாடு பகுதிகளில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவுக்கு மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பெருவெள்ளம் காரணமாக மூடப்பட்டிருந்த கொச்சி விமான நிலையம் 15 நாட்களுக்கு பிறகு இன்று திறக்கப்படுகிறது. கேரளாவில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த கனமழை காரணமாக அந்த மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளக்காடானது. மாநிலத்தின் சாலை, ரயில் போக்குவரத்து முற்றிலும் முடங்கி போனது. இதேபோல் ஓடு பாதைகளில் தண்ணீர் தேங்கியதாலும் பாதிப்புகள் ஏற்பட்டதாலும் கொச்சி சர்வதேச விமான நிலையம் மற்றும் கடந்த 14ஆம் தேதி மூடப்பட்டது. வெள்ளம் காரணமாக 200 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் கொச்சி வரவேண்டிய உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்கள் அனைத்தும் திருவனந்தபுரம் அல்லது கோழிக்கோடு விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டன. இதேபோல் கடற்படை விமான தளத்தில் இருந்து தற்காலிகமாக விமான போக்குவரத்து நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த 15 நாட்களாக மூடப்பட்டிருந்த கொச்சி விமான நிலையம் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று திறக்கப்பட உள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் இறுதியில் தீவிரவாதிகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அனந்தநாக் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளதாக வந்த ரகசிய தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் அங்கு விரைந்தனர். தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தை சுற்றி வளைத்தபோது பாதுகாப்பு படையினரை நோக்கி அவர்கள் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதனையடுத்து பாதுகாப்பு படையினர் நடத்திய பதிலடி தாக்குதலில் அதிகாலை முதல் நடைபெற்றது. இந்த தாக்குதலில் தீவிரவாதிகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களிடமிருந்து துப்பாக்கி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
கர்நாடகாவில் குமாரசாமி தலைமையிலான கூட்டணி ஆட்சி அடுத்த 15 நாட்களில் கவிடும் என மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதா தள கூட்டணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த ஆட்சி மீது மக்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார். மக்கள் விரும்பாத கூட்டணி குறுக்கு வழியில் ஆட்சியை பிடித்துவிட்டதாகவும் காங்கிரஸ் கட்சி மேலிடம் கூறியதால் வேறு வழியின்றி சித்தராமையா கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொண்டதாகவும் விமர்சித்துள்ளார். குமாரசாமி முதலமைச்சராக இருப்பதை விரும்பாத சித்தராமையா கூட்டணி ஆட்சியை கவிழ்க்க முயன்று வருவதாக தெரிவித்துள்ளார். தான் மீண்டும் முதலமைச்சர் ஆவேன் என்று சித்தராமையா தெரிவித்துள்ளதன் மூலம் அடுத்த 1 மாதம் அல்லது 15 நாட்களில் குமாரசாமி தலைமையிலான கூட்டணி ஆட்சி கவிழ்வது உறுதி என்றும் மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார். முன்னதாக சித்தராமையா விரைவில் முதலமைச்சர் ஆவார் என கர்நாடக வேளாண் துறை அமைச்சர் சிவசங்கர் ரெட்டி தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மத்திய சென்னை மேற்கு மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் தேமுதிக துணை செயலாளர் LK சுதேஷ் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். மத்திய சென்னை மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் V குலசேகரன் இல்ல திருமண வரவேற்பு விழா சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தேமுதிக துணை செயலாளர் LK சுதேஷ் பூங்கொத்து கொடுத்து மணமக்களை வாழ்த்தினார். இந்த விழாவில் துணை செயலாளர் பார்த்தசாரதி, மத்திய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் M பாலசுப்ரமணியன், மாநில கேப்டன் மன்ற செயலாளர் அன்புராஜ், மேற்கு சென்னை மாவட்ட செயலாளர் தினகர், விருகம்பாக்கம் பகுதி செயலாளர் லட்சுமணன் மற்றும் மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.